இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவுமே வித்தியாசமான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் வந்து ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படத்தோட டைட்டில் பாத்தீங்கன்னா நான் இந்த வீடியோக்கு மேலேயே சைட்ல கொடுக்குறேன். ஆனா கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல. கொஞ்சம் 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கக்கூடிய மாதிரியான கதை தான். இந்த படங்கள் இப்படிப்பட்ட ஸ்டோரிகள் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா இந்த வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமம்னா நம்ம ஊர்ல இந்த கரும்பு காடுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு தோட்டத்துக்குள்ள ஒரு பொண்ணு பாய வைக்கிறான். என்னடா இவன் பண்ண போறான்னு பார்த்தா இவங்க தான் இந்த கதையோட ஹீரோயின். இவங்களோட தொழில் என்னன்னு பார்த்தா விபச்சாரம் தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல தெரியும். இவங்க எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க கூட கிளைண்ட்னு சொல்லி நிறைய பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல வேற காத்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு ஹீரோயின் கூட இப்படிப்பட்ட இந்த மாதிரியான விஷயங்களை பண்றதுக்காக. எதனால ஹீரோயின் இந்த தொழிலை பண்றா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியா கிளாரிட்டி இல்ல. நாம இந்த மொபைல் பேங்கிங் மாதிரி ஹீரோயின் வந்து மொபைல் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த பாயில இருந்து தலகாணின்னு சொல்லி எல்லா விதமான பொருட்களுமே ஹீரோயினே கொண்டு வந்துருவா. அந்த கிளைண்ட் இவங்களுக்கு போன் பண்ணி அவங்ககிட்ட ரேட் மட்டும் பேசிக்கிட்டா போதும். ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. இந்த படத்தோட கதை போக போதான் தெரியும். வந்த வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் நீட்டா அழகா அந்த போர்வை பாயின்னு சொல்லி எல்லாத்தையும் அழகா எடுத்து மடிச்சு வச்சு அவங்க ஒரு பெரிய பேக் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பேக்குள்ளேயே அது எல்லா பொருளையும் வச்சுக்கிறாங்க. அடுத்து என்ன, அவன் கையில பணத்தை கொடுக்க வேண்டியதுதான் பாக்கி. அந்த பணத்தை வாங்கிட்டு ஹீரோயின் ஒருத்தங்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. அது வயசான ஒரு கிழமை. அவன் யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அப்பங்காரன். என்னடா இது, எப்படியாவது இந்த உலகத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட்ல படத்தை எடுத்திருக்காங்க. இதை வேற உண்மை சம்பவம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட டெய்லி ரொட்டீன் லைஃபே இதுதான். ஹீரோயினை ஒருத்த மீட் பண்ணணும்னு சொன்னா அந்த அப்பங்காரங்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து இந்த டைமிங்க்கு ஷெட்யூல் பண்ணா அந்த டைம்ல ஹீரோயினை பார்த்து இவங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபட முடியும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹீரோயின் சொல்லி அவளுக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிற. அந்த கண்டிஷனுக்கெல்லாம் நீங்க ஓகே சொன்னா மட்டும்தான், அந்த அக்செப்டன்ஸ்ல மட்டும்தான் நீங்க ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியுமே தவிர அதை தவிர்த்துட்டு நீங்களா எப்படிப்பட்ட ஒரு செயலையும் செய்ய முடியாது. இந்த கண்டிஷனுக்கு ஓகே சொல்றவங்களை மட்டும்தான் ஹீரோயின் அவளோட அந்த என்ட்ரிக்குள்ள அனுமதிப்பா. அது எங்கன்னு பார்த்தா அந்த கரும்பு காடுன்னு சொல்லி ஒரு இடம் சொல்லிடுதல்ல, அங்கதான் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஹீரோயின் டெய்லியும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி போகும்போது ஒரு நாள் ரொம்ப மழை வர மாதிரி இருக்கு. இனி இதுக்கு மேலையும் நாம தொழில் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினும் அந்த அப்பங்காரும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினை அவன் நினைச்சிடக்கூடாது அப்படிங்கறக்காக உடையெல்லாம் வச்சு பாசமா கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. நீ மட்டும் நினைச்சிட்டேன்னு சொன்னா உனக்கு காய்ச்சல் கீதை தான் வந்துட்டா நம்மளோட பொழப்பு என்ன ஆகுது, இதை வச்சுதான் நம்மளோட வாழ்க்கையே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் தங்கச்சி எல்லாம் கூட படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த வயசானவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க அந்த இடத்த பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. இது எங்க இந்த கதையெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ். நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த ட்ரிப் எல்லாம் போவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் முழுக்க முழுக்க கடல் சூழ்ந்த இடம். ஒரு நாளாவது நம்மளும் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு போய் அந்த இயற்கையெல்லாம் ரசிக்கணும். ஹீரோயின் தினம் தினம் இப்படிப்பட்ட ஒரு செயலை செஞ்சுதான் அவங்க குடும்பத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு போறா அப்படிங்கிறது அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஹீரோயினுக்கு ஒரு குட்டி ஒரு தங்கச்சி ஒருத்தையும் இருக்கு. அவ இவங்க வீட்டுக்கு வந்ததுமே நான் நேத்தே ஒரு சாக்லேட் உங்களை வாங்கிட்டு வர சொன்னல, அதை வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க அந்த வயசானவரு, நீ சொல்லியும் நான் வாங்கிட்டு வராம இருந்திருப்பேன், வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா இந்த மிட்டாயை நீ நிறைய சாப்பிட்டுன்னு சொன்னா கண்டிப்பா சொத்த போல வந்துடும், அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாசமா பேசிட்டு அந்த மிட்டாயை தூக்கி அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுக்குற. அப்போ ஹீரோயினை அந்த பொண்ணு கட்டி பிடிக்க வர ஹீரோயின் என்ன சொல்றானா, இல்ல நான் தண்ணியில நனைஞ்சிட்டேன், நீ என்ன தொட வேணாம், நான் போய் ஃபர்ஸ்ட் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நாம எதா இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினுக்கு தம்பி ஒருத்தவனும் இருக்கு. அவன் இந்த அப்பங்காரங்கிட்ட எனக்கு படிக்கவே பிடிக்கல, நானும் உங்களை மாதிரி பிசினஸ்க்கு வந்துடுறேன், இவங்க என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு இன்னும் தெரியல, அதனால தான் அவன் அப்படிப்பட்ட ஒரு செயலை இந்த பெருசுகிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு படிப்பு தாண்டா முக்கியம், இந்த படிப்பு மட்டும் இல்லைன்னு சொன்னா கடைசியில நீயும் எங்களை மாதிரியே ஆயிடுவ, இந்த வறுமைக்காக நாங்க பண்ற ஒரு சில விஷயங்கள் அது ரொம்பவுமே மோசமானது, அதை சொல்லி எல்லாம் உனக்கு புரிய வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வயசான பெருசு அந்த பக்கம் ஒரு சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போயிடுறாரு. இவர் குடிச்சுக்கிட்டு இருக்க அப்பயும் இந்த தம்பிக்காரன் விடுற மாதிரி இல்லை, எனக்கு படிக்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு மொபைல் மட்டும் இருந்தா போதும், நான் ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி பொழைச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த அப்பங்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவருக்கு சுத்தமா இவன் நடந்துக்கிற விதம் பிடிக்கவே இல்லை. இவனை மிரட்டி அந்த பக்கம் அனுப்பிச்சு விட்டுறாரு. சரி, இந்த அப்பங்கிட்ட கேட்டாதான் ஓகே சொல்ல மாட்டான், ஹீரோயின் கிட்ட கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க ஹீரோயின் அந்த பாத்ரூம்குள்ள இருக்கிற. அப்பயும் அவளை இவன் விடாம இம்சை பண்ணிக்கிட்டு இருக்க. பேசாம நானும் உங்க கூடவே இந்த தொழிலுக்கு வந்துடுறேன், என்னாலையும் எல்லா விஷயங்களும் கத்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இந்த அப்பங்கார சொன்ன மாதிரியே தான் அதே பதில தான் சொல்றாங்க, வேணவே வேணாம், இது உனக்கு செட் ஆகாது, கம்முன்னு போய் சாப்பிட்டுட்டு படு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஹீரோயின் எழுந்து உள்ளுக்குள்ள வரா. அப்போ வரும்போது பார்த்தா அவங்களோட கையில சின்ன சின்னதா புள்ளி புள்ளியா இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க, தெரியல, ஏதாவது ஒரு காயம் பட்டிருக்கும், இதை உடனே போய் ஹாஸ்பிட்டல்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த தம்பிக்காரன் சொல்ல ஹீரோயின் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ அப்பங்காரன் உள்ளுக்குள்ள வராரு. நான் அப்பவே உன்னை சாப்பிட்டு படுத்து தூங்க சொன்னல, இன்னும் எதுக்காக இப்படிப்பட்ட வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், போன்னு அப்படியே விரட்டி விட்டுட்டு இந்த பக்கம் ஹீரோயினை ரகசியமா கூப்பிட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்போ ஒரு ட்ரக் டீலர் கிட்ட இருந்து எனக்கு போன் வந்துச்சு, அவன் வந்து நம்ம நினைக்கிறத விட கிட்டத்தட்ட 10
மடங்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆனா இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் சொல்றாங்க. அப்ப இந்த பெருசு என்ன சொல்றாருன்னா வாஸ்தவம் தான், ஆனா அவன் வந்து கிட்டத்தட்ட நம்ம நினைச்சதை விட 2-3 மடங்கு பணம் அதிகமா கொடுக்குறேன்னு சொல்றான். அவங்க கிட்ட நம்ம போனா நமக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபமா அடையும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளைக்கு எந்த ஒரு தொழிலுமே பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. நீ என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, ஹீரோயினுக்கு முதல்ல ஒரே யோசனையா நம்ம இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா. ஆல்ரெடி ஹீரோயின் நிறைய பேர் கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிருப்பாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில இவங்களுக்கு இது ரொம்ப யோசனை தான். சரி இருந்தாலும் இந்த அப்பங்கார் எவ்வளவு சொல்றான், சரி நிறைய பணம் வேற கிடைக்குன்னு வேற சொல்றாரு, சரின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சியும் தம்பியும் சாப்பிட சொல்லிட்டு அந்த கொற்ற மலையிலையும் அதை பெருசா பொருட்படுத்தாம இவங்க கிளம்புறாங்க. அப்படி போனா வெளியே ஒரு பெரிய குடோன் இருக்கு. அந்த குடோனுக்குள்ளதான் ஹீரோயினோட கிளைண்ட் ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அங்க போனதுமே அவன் முதல்ல ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் சாந்தமா தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அவனோட பிஹேவியர்லாம் ரொம்ப வயலண்டா மாறி இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்லிருப்பானா இனி இதுக்கு மேலேயும் இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ இவன் என்ன சொல்றான், நான் உனக்கு கேட்கறத விட கிட்டத்தட்ட பல மடங்கு பணம் அதிகமா கொடுக்குறல, அப்ப நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும், இப்படி எல்லாம் ஏத்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினை ரொம்ப போட்டு இம்சப்படுத்தி. சரி இனி இதுக்கு மேலேயும் பொறுமையா அந்த வேலையாகாதுன்னு சொல்லி அந்த வயசானவர் உள்ளுக்குள்ள வர, அவரு ஏற்கனவே வயசான ஒரு ஆள் அப்படிங்கறனால இவன் ஆள் கொஞ்சம் பார்க்க பல்கா இருக்க, இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட எப்படி அவரால் சண்டை போட முடியும். அவன் கோவத்துல இவரை கீழே தள்ளி விட்டுற, அவர் அந்த இடத்துலயே கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துரு. அவரோட வாயில கூட ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. அநேகமா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில தான் போய் முடிய போகுதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஹீரோயின் கத்தி கதறி அழுகுறாங்க, நான் ஹாஸ்பிட்டல் எப்படியாவது போய் ஆகணும்னு சொல்லி. அப்பவும் இவன் அவங்க 2 பேரையும் கண்டுக்காம அந்த இடத்துல விட்டுட்டு போயிடுறான். இதோட விளைவு என்னன்னு பார்த்தா அந்த வயசானவர் இறந்து போயிட்டார். இத்தனை வருஷம் இவங்களுக்காகவே உழைச்சவரு அவர் இல்லாதது இந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். ஹீரோயினால இனி அதாவது அடுத்த கட்டமா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கு. இந்த 2 பேரையும் லைஃப்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கரை சேர்த்து விட்டுறணும். இந்த சின்ன பொண்ணுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டணும், அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட பஞ்சாயத்து வர போய்கிட்டு. ஹீரோயின் வந்து அவளோட வேலையை பார்க்க போனாதான் அதுல வர பணத்தை வச்சுதான் இந்த குடும்ப செலவுகள் எல்லாம் அவங்க பார்க்க முடியும். சரின்னு சொல்லி இந்த தங்கச்சியை சமாதானப்படுத்தி அவங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லி பாக்குறாங்க. அப்போ இந்த தம்பி ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறான், இதுக்கு மேல அப்பா பாத்துக்கிட்டு இருந்தா அந்த வேலையை நான் பாக்கட்டுமா அப்படிங்கிற சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்க, அப்போ ஹீரோயினுக்கு இவங்க கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்றது ஒரு தயக்கம் தான். இருந்தாலும் வேற வழி இல்ல, நம்ம சொல்லிடலாம்னு சொல்லி ஹீரோயின் என்ன வேலை பண்றா, எப்படி உங்களுக்கு காசு வருது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் எல்லாம் சொல்ல, இதை கேட்கும் போது அவனும் வேற வழி இல்லாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் ஹீரோயின் நினைச்ச மாதிரியே அவளுக்கு ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து போன் வருது. எப்பவுமே இந்த வயசானவர் தான் அட்டென்ட் பண்ணுவாரு, இப்ப அவருக்கு பதிலா ஹீரோயின் எடுத்து பேசுற. அவளோட கண்டிஷன்ஸ் எல்லாம் இதுதான், நான் இந்த ரூல்ஸ் தான் பண்ணுவேன், இப்படிப்பட்ட செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு ஓகேன்னு சொன்னா நீங்க என்ன வந்து மீட் பண்ணலாம், இல்ல முடியாது அப்படின்னா தாராளமா நீங்க விலகிக்கலாம், கூடவே இதுதான் என்னோட ரேட் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் கட் அண்ட் ரைட்டா ஹீரோயின் மொபைல்லே பேசி முடிச்சிடறாங்க. அடுத்ததா ஹீரோயின் தொழிலுக்கு கிளம்புறதுக்கு முன்னால இந்த தம்பிகாரனையும் கூடவே கூட்டிட்டு போறான். அப்படி போன இடத்துல எப்பவும் போல அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்கும்ல, அந்த வயக்காடுக்கு தான் வந்து இருக்கு. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, கீழே ஒரு பள்ள மாதிரி இருக்கும், அங்க போய் நீ தனியா ஒளிஞ்சுக்கோ, இந்த பக்கம் என்ன ஒரு சத்தம் கேட்காலும் அதை திரும்பி பார்க்காத, எக்காரணத்தை கொண்டும் அதை மட்டும் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனை போட்டு அந்த அப்பங்காரன் புரோக்கரா இருந்த போது ஒரு பெரிய நோட்டே போட்டு வச்சிருப்பாரு. எந்தெந்த கிளைண்ட் ஹீரோயினுக்கு ரெகுலரா கஸ்டமரா வராங்க, இவங்க கிட்ட எவ்வளவு பணம் வாங்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் இன்ச் பை இன்ச்சா எழுதி வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் எடுத்து இந்த தம்பிகாரன் படிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஹீரோயின் அவ எதுக்காக வந்தாலோ அந்த வேலையை அவ பாத்துக்கிட்டு இருக்க, இப்படித்தான் நமக்கு காசு வருதா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தம்பி கேட்க ஹீரோயின் ஆமா அப்படிங்கிற. அதையும் தாண்டி நீங்க ரொம்பவுமே கம்மியான ஒரு பணத்தை தான் வாங்கிட்டு இருக்கீங்க, இந்த நாட்டோட பொருளாதாரம் எந்த அளவுக்கு உயர்ந்துச்சுன்னு சொல்லி தெரியுமா, அப்படி இருக்கிற சூழ்நிலையில இப்படி ரொம்ப சொற்ப வருமானத்துக்கு தொழில் பண்றது சரியா படல, நீங்க இனிமேல் கரெக்டா ஒரு டிமாண்ட் வைங்க, உங்களுக்குன்னு சொல்லி இவ்வளவு பணம் வேணும்னா அதுதான் கொடுக்கணும், அப்படி கொடுத்தா மட்டும்தான் நாங்க உங்களுக்கு கம்பெனி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீங்க பேசணும், இப்படி தைரியமா நீங்க பேசினா மட்டும்தான் அந்த கேட்கிற பணம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த தம்பி சொல்றான். கூடவே அப்பங்காரன் உனக்கு எதுவுமே இது தெரியாம வளர்த்திட்டாரு, இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னா என்னோட வழிதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிருப்பாங்கல்ல, அந்த பணத்தை எல்லாம் கொடுத்து இதை வீட்டு செலவுக்கு வச்சுக்க சொல்றான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஒரு வீட்டுக்கு போறாங்க. அங்க அப்பங்காரனே தான் மகனுக்கு ஹீரோயின் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக இந்த நேரத்தை அரேஞ்ச் பண்ணிருக்காரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு 20 வயசா இருக்கும் போதே எத்தனை கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் இருந்தாங்க தெரியுமா, அதாவது உனக்கு 24 வயசாச்சு, நீ இன்னும் ஒரு பொண்ணு கூட எப்படிப்பட்ட ஒரு ரொமான்ஸும் பண்ணாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீ, நிஜமாலுமே நீ ஆம்பளை தானா இல்ல நீ எனக்கு பிறந்தவன் தானா, இது எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இந்த அப்பங்காரன் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்துல இப்படிப்பட்ட அப்பனை எங்கேயாவது பார்க்க முடியுமா, மேபி நீ வருங்காலங்கள்ல பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்பங்காரன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க, ஆனா அந்த மகனுக்கு சுத்தமா இது எதுலயும் விருப்பமே இல்லை. ஹீரோயின் சரின்னு சொல்லி இவனை உள்ளுக்குள்ள கூட்டு போறான். அப்படி போனதுமே அவன் என்ன சொல்றானா, வேணாம் அப்படிங்கிற, அவனுக்கு பெண்கள் மேல பெரிய அளவுல ஈர்ப்பு வராது, நான் ஆண்களை தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினுக்கு அவனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு, சரி பரவாயில்ல, நான் உன்னை எந்த விதத்திலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், எங்களுக்கு காசு வேணும், அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்தோம், உங்க அப்பனும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல லெவல்ல அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான். இப்ப நம்ம எதுவுமே நடக்கல அப்படின்னாலும் வெளியே நடந்த மாதிரி ஒரு ஆக்டிங் போட எனக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், இதை வாங்கிட்டு நான் போயிடுறேன், நீ பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த மகன் கிட்ட
கிட்ட ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கும் இந்த டீலிங் ஓகே தான். அப்பங்காரன் எப்படியா சரி கட்டணும், இதுக்கு இதுதான் ஒரே வழி அப்படிங்க தெரிஞ்சிருக்கு. இந்த அப்பனும் வெளியே உட்காந்து அங்க என்னெல்லாம் சத்தம் கேக்குது அப்படிங்கறதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. பரவாயில்லையே, இவன் என்னோட மகன் தான் போல இருக்கு, அவனோட திறமைய நம்ம பாராட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற அந்த தம்பிகாரன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள எல்லாமே ஒரு ஆக்டிங்கா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவருக்கு இன்னும் தெரியல. இத பார்த்ததுமே இந்த தம்பியும் அநியாயத்துக்கு ரேட்டு கேட்கிறான். என்னோட அக்கா எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் நீங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மடங்கு பேமெண்ட் கேட்க, பரவாயில்ல நீங்க இவ்வளவு உழைச்சிருக்கீங்க, கண்டிப்பா அதுக்கு தகுந்த காசை கொடுத்தாதான் சரியா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணி அனுப்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததும் அந்த தங்கச்சிக்கு தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுத்துறாங்க. கூடவே அந்த பொண்ணு நல்லா படிக்கணும் அப்படிங்கறக்காக நிறைய புத்தகங்கள்லாம் கூட கரெக்டா வாங்கி கொடுத்துருப்பாங்க. இதே சமயம் இந்த பக்கம் நாளைக்கு இன்னொருத்தனை மீட் பண்றதுக்காக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயின் இந்த தம்பிகாரங்கிட்ட சொல்ல சரின்னு சொல்லி திரும்பவும் அதே ஸ்பாட்டுக்கு தான் மறுபடியும் போயிருக்காங்க. அங்க பார்த்தா இப்ப லைன்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வந்து நின்னுகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் முதல் கஸ்டமரே அட்டன் பண்ணல. அப்போ இந்த தம்பி என்ன சொல்றானா, நீங்க 3 பேருமே வெயிட்டிங் லிஸ்ட் தான், வேலை மத்தவங்க கூட கம்பெனி கொடுத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க மறுபடியும் இந்த விஷயத்துக்குள்ள போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட, அவங்களும் பரவாயில்ல நாங்க எவ்வளவு டைம் ஆனாலும் வெயிட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட, இந்த பக்கம் இன்னொருத்த வர, அப்புறம் தம்பி தொழில்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு, கேள்விப்பட்டேன் உங்க அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லி, ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு, இதே உங்க அப்பா இருக்கும்போது எனக்கு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் அவங்க நாட்டு காசுக்கு ஏதோ ஒரு ரேட் சொல்லுவான், எனக்கு மாசம் மாசம் கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, இப்போ அவர் இறந்துட்டாரு, இனி நீதான் எல்லா விஷயங்களும் பார்த்துக்க போறேன்னு சொல்லி தெரிஞ்சது, அதுதான் அந்த காசை வாங்கிட்டு போலாம் அப்படிங்கறக்காக நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த தம்பி அண்ணன் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த அமௌண்ட் எடுத்து இவனுக்கு கொடுத்துறான். எதுக்காகடா இவனுக்கு இந்த காசை கொடுத்தான்னு பார்த்தா, இவன் இந்த ஏரியால இருக்கிற லோக்கல் போலீஸ், ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இல்லீகலான விஷயங்களையும் பண்ணக்கூடிய ரொம்ப மோசமான ஆள், அவங்ககிட்ட எதுக்கு நம்ம பகச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையும் கொடுத்து இவன் அந்த பக்கம் துரத்திக்கிறான். கூடவே உன்னோட அக்காக்கு இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறனால ஏதாவது நோய் ஏதும் வந்திருந்தாலும் வந்திருக்கும், முதல்ல அவளை டெஸ்ட் பண்ணி உடம்ப பத்திரமா பாத்துக்க சொல்லு இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறான். அப்போ ஹீரோயின் நம்மளோட வறுமையை இவன் பயன்படுத்தி நம்மளை எப்படிப்பட்ட ஒதுக்கிறான் பாத்தியா, நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற எல்லா காசையும் இவன் வந்து நோகாம புடுங்கிட்டு போயிடுறான். இவன மாதிரியான ஆட்கள் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல எப்பவுமே லஞ்சம் ஊழல்னு சொல்லி எதுவுமே ஒழியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு. கூடவே இந்த ஹீரோனோட கையில வேற கொஞ்சம் புள்ளியா இருந்திருக்கும், அது ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி இந்த தம்பி அண்ணுக்கு ஒரு நினைப்பு இருக்கும், அதை ஹாஸ்பிட்டல் நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பாத்திரலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஃபர்ஸ்ட் சீன்லயே ஹீரோயின் கிட்ட அவன் சொல்லியிருப்பான். அப்போ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல, இது சாதாரண ஒரு பிரச்சனையா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த போலீஸ்காரன் வேற இப்படி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் இனி இதுக்கப்புறமும் நம்ம தாமதிச்சா சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்க்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு உடம்புல ஒரு வியாதி இருந்திருக்கும் போல தெரியும். அதனால கொஞ்ச நாளைக்கு ஹீரோயினை இப்படிப்பட்ட எந்த ஒரு வேலைகளும் செய்ய வேணாம், இது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையில தான் முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள அமைதியா இருக்க சொல்லிட்டு, இப்ப இந்த தம்பியாரன் இந்த தொழிலுக்குள்ள போயிட்டான் போல தெரியும். அதாவது மேபி இப்போ ஹஸ்பண்ட் இல்லாத ஒய்ஃப் இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க கூட எல்லாம் இவன் ரொமான்ஸ் பண்றதுக்காக ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு இருக்கான். அவங்களுக்கு இப்ப அந்த புரோக்கர் வேலை யார் பாக்குறான்னு பார்த்தா இப்ப ஹீரோயின் தான் பாத்துக்கிட்டு இருக்கா. இப்படியே ஒவ்வொரு நாளும் தினம் தினம் ஒவ்வொரு கிளைண்ட் கூட இந்த தம்பியாரன் சில பல செயல்கள் எல்லாம் பண்ணி அது மூலியமா வரக்கூடிய அந்த வருமானத்துல தான் இவங்களோட வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றானா, நீ நினைச்சதை விட இப்ப பாத்தியா நான் டபுள் மடங்கு சம்பாதிக்கிறேன், அதுதான் என்னோட திறமை அப்படிங்கிற மாதிரி பெருமை பேசிக்கிட்டு இருக்கேன். ஏடா இதுல எல்லாம் பெருமையா அப்படின்னு நினைப்போம். சரி அவங்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும். இவங்க 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த போலீஸ்காரன் பாக்குறான், பரவாயில்லையே நான் சொன்னதுக்காகவே இந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு இப்போ நார்மலான ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட்டீங்க போல தெரியுது, பரவாயில்ல இப்படியே இருந்து பொழைச்சுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறான். ஆனா இந்த ஹீரோயினோட தம்பி என்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் பண்றான் அப்படிங்கறது அவனுக்கு இன்னும் தெரியல. இப்படியே கொஞ்சம் நாட்கள் கடந்து போகுது. ஹீரோயினுக்கு உடம்பு அடிக்கடி அதிகமான காய்ச்சல் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு என்ன அப்படிங்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டும் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த மாத்திரை செலவுக்காகவது இந்த தம்பி ஏதாவது ஒரு வேலை பார்த்தாங்க. ஆனா இந்த ஊர்ல இப்படிப்பட்ட தொழிலை வித்தா வேற எந்த தொழிலும் கிடையாது போல, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை தான் அந்த ஊர்ல போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஒரு போலீஸ்காரன் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல பாத்துருப்போம்ல, அவன் ஒரு சின்ன பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அவங்க காலேஜ் முடிச்சு போயிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஒரு பழைய கூரை வீடு மாதிரி இருக்கு. அங்க போய் அவனோட லவ்வருக்கு அவ வீடியோ கால் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்ததுமே அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணை அங்க இருந்து கடத்தி கொண்டு போயிடுறான். இந்த பக்கம் பார்த்தா இந்த தம்பிகாரன் ஒருத்தன் நல்லா ஃபுல்லா குடிச்சிருப்பான், அவனை கூட்டிட்டு போய் அவனை கரெக்ட் பண்ணி அவன் கூட சில பல வேலைகள்லாம் பண்ணிட்டு அவன் பர்ஸ்ல இருக்க அந்த பணத்தை அவன் கையில இருந்த காஸ்ட்லியான வாட்சை கூட அட்டையை போட்டு போயிடுறான். இது எதுக்காகன்னு பார்த்தா ஹீரோயினோட ட்ரீட்மெண்ட்டுக்கு இவனுக்கு பணம் வேணும், அதுக்கு எப்படியாவது நாம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கறக்காக இப்படிப்பட்ட ஒரு குறுக்கு வழியை அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் தங்கச்சிக்கு வேற இந்த ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும். ஹீரோயினை நலம் விசாரிக்கிறதுக்காக யார் வந்திருக்கான்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த அப்பங்காரன் ஹீரோயினை கூப்பிட்டு ரொமான்ஸ் பண்றதுக்காக ஒரு இடத்துல விட்டுருப்பான்ல, அவன் கூட கொஞ்சம் பொண்ணு மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிருப்பான். அவன் வந்து ஹீரோயின் கிட்ட உன்னோட உடம்பு கூடிய சீக்கிரம் சரியாயிடும், அதையும் தாண்டி இப்போ இங்க இருந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பக்கத்திலேயே ஒரு இடம் இருக்கிறதாகவும், அங்க போயிட்டான்னு சொன்னா லைஃப்ல நம்ம ஈஸியா அதிக அளவு பணம் சம்பாதிக்க முடியும், நான் போனேன்னு சொன்னா கண்டிப்பா உன்னையும் அந்த இடத்துக்கு கூட்டு போயிருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இவன் பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயினும் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியாயிடுச்சுன்னா
கண்டிப்பா வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ மறுபடியும் அங்க ஒருத்தன் அடிக்கடி சரக்கு அடிக்க வருவான்ல, அவனை கரெக்ட் பண்றதுக்காக ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா அந்த போலீஸ்காரன் வந்து ஹீரோவை பிடிச்சாரு. நீங்க திருந்திட்டீங்கன்னு சொல்லி பார்த்தா திருந்தவே மாட்டீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் எப்பவுமே அறிவே வராது, உனக்கு அறிவு வரணும்னு சொன்னா அதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் கொண்டு போய் அவனை ஒரு ஜெயில போட்டுறான். ஜெயில போட்டது மட்டும் இல்லாம இனி நீ எப்படி உன்னோட குடும்பத்தை கூட சேர்ந்து வாழ போறேங்கிறத நான் பாக்குறேன், நீ எல்லாம் திருந்த மாட்டல, இப்படிப்பட்ட தண்டனை நடந்தாதான் உனக்கு அறிவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். நான் அப்படி ஒன்னும் பெரிய தப்பு பண்ணல, என்னோட அக்காவுக்கு வேற உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போனேன் என்ன விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் காலில் விழுந்து கஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி இவனை 4 தட்டு தட்டி அந்த ஜெயிலுக்குள்ளே விட்டுட்டு போயிடுறான். ஹீரோயின் தன்னோட தம்பியை காணமே அப்படின்னு சொல்லி அந்த பார்ல போய் விசாரிக்க, அந்த பார்ல இருக்க லேடி என்ன சொல்றானா, அவனை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், ரொம்ப நாட்களா அவன் காணோம், எங்கே போனா உனக்கு தெரிஞ்சா நீ எனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த லேடி கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து ஹீரோயினோட தம்பியை கரெக்ட் பண்ணிட்டு இருப்பா போல தெரியுது. அதான் முழுக்கவே அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. இந்த போலீஸ்காரன் இவனை எங்க போட்டிருக்கான்னு பார்த்தா அந்த இன்னொரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருப்பான்ல, அதுக்கு பக்கத்துல தான் ஒரு ஜெயில போட்டிருக்கா. அங்க இருக்கிற அந்த பொண்ணு இந்த தம்பியாரங்கிட்ட எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த போலீஸ்காரங்கிட்ட நான் தெரியாதமா வந்து மாட்டிக்கிட்டேன், என்ன இங்க இருந்து போகவே விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவனே இங்க இருந்து வெளியே எப்படி போறோம் சரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் பேசிக்கிறத மட்டும் நான் பார்த்தேன்னு சொன்னா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இந்த போலீஸ்காரன் அந்த பக்கம் போக, இப்போ இவன் என்ன தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த விஷயத்த எல்லாத்தையுமே அங்க புதுசா இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா ஹீரோயினுக்கு இன்னும் அந்த உடம்பு சரியாகல, அவங்க இந்த காய்ச்சல் அடிக்கடி வந்து போய்கிட்டு இருக்க. அந்த தங்கச்சி தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறா. எப்பப்பெல்லாம் இவனுக்கு கோவம் வருதோ அந்த போலீஸ்காரன் இந்த தம்பியாரனை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் இந்த ரகசியமா இவன் என்ன பண்றான்னு பார்த்தா ஒருத்தனை கூட்டிட்டு வந்து இப்ப புதுசா ஒரு காலேஜ் பொண்ணை கடத்தி வச்சிருப்பான்ல, அந்த பொண்ணு கூட இவன் ரொமான்ஸ் பண்ணணும்னு சொன்னா அதுக்கு தகுந்த ஒரு காசை கொடுன்னு சொல்லி டீலிங் பேசிக்கிட்டு இருக்க. அவன் பக்கத்துல போனா இந்த கடத்தி கொண்டு வந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிச்சு ரொம்ப நாட்களா குளிக்காமலே இருந்திருப்பான். அவ கிட்ட கூட என்னால போக முடியல, எனக்கு அந்த காசும் கூட வேணாம், ஆள உருறா சாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து ஓடிடுறான். அப்போ இந்த போலீஸ்காரனுக்கு பயங்கர கோவம் வருது, நீ திருந்த மாட்டல, நான் சொல்ற மாதிரி கேட்டா மட்டும் தான் நீங்க 2 பேரும் இங்கிருந்து வெளியே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இந்த தம்பியாரனுக்கும் இந்த புதுசா இருக்கக்கூடிய இந்த பொண்ணுக்கும் இப்போ ஒரு லவ் ட்ராக் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் போல தெரியுது. இந்த போலீஸ்காரன் சாதாரணமா விடுற மாதிரி இல்ல, எப்படியாவது நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த தம்பி கிட்ட ஒரு நோட் புக் இருந்திருக்கும்ல, அதுல நிறைய பணக்காரங்களோட நம்பர் எல்லாம் இருந்திருக்கும். அதுல ஒருத்தனுக்கு கால் பண்ணி எவன் அதிகமா காசு கொடுப்பானா அவன் இங்க வர சொல்லு, இங்க நிறைய பொண்ணு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய் சொல்லி அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் நாம அவங்கிட்ட சில டீலிங்ஸ் எல்லாம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒருத்தவனை வர சொல்றான். அப்படி வந்ததுமே போன டைம் எந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்து நடந்ததோ அதே தான் இங்கேயும் நடக்குது. அப்பவும் அந்த காலேஜ் பொண்ணு அவனை அடிச்சு வெளியே துரத்திடுறான். இனி இதுக்கு மேல சரியா வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க. இந்த போலீஸ்காரன் படுற அவஸ்தையெல்லாம் பார்த்து இந்த தம்பிய ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அவனால ஒரு கட்டத்துல ஒண்ணுமே முடியல, அவன் விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறான். எப்படியாவது இவளை நாம என்ன சொல்றோமோ அதை கேட்கக்கூடிய ஒரு மைண்ட் செட்டுக்கு அவளை கொண்டு வரும், அப்படி இல்லைன்னு சொன்னா நமக்கு வந்துகிட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சம் பணமும் கிடைக்காம போயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ இந்த தம்பியாரங்கிட்ட போலீஸ் ஒரு விஷயத்த பேசுறான். உனக்கு இந்த மாதிரியான தொழிலுக்கெல்லாம் தெரியும்ல, அது எப்படி என்ன அப்படிங்கறத எனக்கும் சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. என்ன விட இதெல்லாம் என்னோட அக்காவுக்கு தான் தெரியும், அவ தான் இதுல எக்ஸ்பர்ட் ஆளுன்னு சொல்லி இவ பேசிக்கிட்டு இருக்க. இந்த போலீஸ்காரன் உடனே ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். உன்னோட தம்பியை உயிரோட நீ பாக்கணும்னு சொன்னா நான் சொல்ற இடத்துக்கு வரணும், அப்படி வரும்போது நான் என்னெல்லாம் கொண்டு வர சொல்றனோ அது எல்லாத்தையும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஹீரோயினை வர சொல்ல, எதுக்காகடா வர சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா இப்ப புதுசா இங்க ஒரு காலேஜ் பொண்ணு இருக்கால, அவளை கிளீனா நீட்டா குளிப்பாட்டி அவங்கள சுத்தப்படுத்தும், அதுக்காகத்தான் ஹீரோயினை அந்த இடத்துக்கு வர சொல்லியிருக்கா. இப்படி ஹீரோயின் எல்லா வேலைகளும் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை அவன் வெளியே விடவே இல்லை, அந்த லாக்கருக்குள்ள போட்டு ஹீரோயினை லாக் பண்ணிடுறான். கூடவே இப்ப அந்த புதுசா இருந்த அந்த காலேஜ் பொண்ணு இருந்திருப்பான்ல, அவகிட்டையும் இந்த போலீஸ்காரன் கொஞ்சம் தப்பான முறையில் நடந்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தம்பி அக்கான்னு சொல்லி இவங்க 2 பேராலையும் அதை ஏத்துக்கவே முடியாது. இவன் எதுக்காக இப்படிப்பட்ட இந்த கொடுமைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு, இவங்க நல்லவங்க இல்ல அப்படின்னாலும் கூட ஒருத்தன் விருப்பம் இல்லாம ஒருத்தனை கொடுமைப்படுத்துறதுங்கிறது எந்த ஒரு தனி மனிதனுக்கும் அது சரியான ஒரு விஷயமா இருக்காது. இவனை எப்படியாவது ஒரு பழி வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஒரு முடிவு பண்றான். அப்போ இந்த போலீஸ்காரன் என்ன சொல்றானா, இன்னைக்கு நான் ஒருத்தனை வர சொல்லியிருக்கேன், அவன் இந்த ஹீரோயின் கேரக்டரையும் இந்த புதுசா இருக்கக்கூடிய அந்த காலேஜ் பொண்ணு இருக்கால அவங்க 2 பேரையும் ஒரே டைம்ல யூஸ் பண்ணிக்க பாப்பான், அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணும், அப்படி இல்லைன்னு சொன்னா உங்க அத்தனை பேரையும் நான் கொன்னுடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் பிளான போட இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இனி இதுக்கு மேலையும் இவங்க கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும்னு சொன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் என்னன்னா இவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பேக்குள்ளே ஒரு கத்தி வச்சிருந்திருப்பான். அந்த கத்தி எடுத்து ஒரு ஓரமா அங்க இருக்கிற ஒரு பாய் கீழே ஒளிச்சு வச்சுட்டு இவனை ரொமான்ஸ் பண்ற கூப்பிடுற மாதிரி மயக்கி உள்ளுக்குள்ள கூப்பிட, இவனும் பொம்பளை பார்த்ததும் மயங்கிட்டான் போல. உள்ளுக்குள்ள வர கரெக்டா அந்த ஒளிச்சு வச்சு இந்த கத்தியை வச்சு இவன் கழுத்த அறுத்து இவனை கொடூரமா ஹீரோயின் அந்த இடத்துல சாவடிக்கிறான். கூடவே அந்த காலேஜ் பொண்ணு இருப்பால, அவளுக்கு கிட்ட வந்து இவன் தப்பான முறையில் நடந்திருப்பான், அதுக்கு தகுந்த ஒரு தண்டனையை கொடுக்கணும் இவன் சாகருக்கு முன்னாலும் சொல்லி இவனுக்கும் ஒரு தண்டனையை அவன் கொடுக்குறான். இப்படி இவனை முடிச்சு கட்டிட்டு எஸ்கேப் ஆகி இங்க இருந்து வேற ஒரு ஊருக்கே போயிடுறாங்க. அதுக்கு சப்போர்ட் யாருன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல ஹீரோயினுக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லியிருப்பான்ல அவன் தான். இவங்க மொத்த பேரும் இங்க இருந்து கிளம்பிட்டான். அப்போ இந்த தம்பிகாரனோட லவர் இருப்பால, அவளும் இவங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நாம எல்லாரும் சேர்ந்து புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவங்க சொல்ல, இப்போ அந்த சின்ன
பொண்ணு ஹீரோயினோட தங்கச்சி ஒருத்தர் இருப்பால, அவ ஒரு நோட் புக்ல எடுத்து கணக்கு எழுதிக்கிட்டு அந்த கணக்கு எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் ஹெட்போன் எடுத்து உன் காதுல மாட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தமான குரல் கேக்குது. கிட்ட ஒரு 4-5 பேர் அந்த குரல்ல சொல்ற மாதிரி அந்த ஹெட்செட் எடுத்து மாட்டினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின், அந்த தம்பிகாரன், அந்த தம்பிகாரனோட லவ்வர் இப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா ஒரு கேபின் மாதிரி வச்சு இத ஒரு தொழிலாவே பண்ணலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க போல தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு எண்டிங்கோட இந்த ஸ்டோரி முடியுது. இது வேற உண்மை கதைன்னு வேற சொல்றாங்க. என்ன அப்படிங்கறது எனக்கு இன்னும் தெரியல. மேபி இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல போய் பாருங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.